ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நாம் பார்க்க போகிறது ஒரு சிசிடிவி வைஃபை ஹோமில் கனெக்ட் பண்ணுறது. அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. ஒரு கேமரா வந்திருக்கு. இது 2-வே டால்க் இருக்குது. அப்புறம் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, அப்புறம் கூகுள் ப்ளேலேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இது இப்போ கான்ஃபிகர் பண்ணக்கு வேண்டி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், அப்புறம் கீழே ஒரு ஹாலிங் பட்டன் இருக்கும். அதில் அந்த ஹால் பண்ணியாச்சுன்னா எந்த மொபைல் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மொபைலுக்கெல்லாம் கால் ஆட்டோமேட்டிக்காக போகும். இல்லை மொபைல்லேருந்து கூட கால் பண்ணால் இந்த பக்கம் வரும். அப்புறம் உங்களுக்கு இதில் மெமரி கார்டு போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெமரி கார்டு போட்டாச்சுன்னா நல்ல ஸ்டோரேஜ் கிடைக்கும். இது வைஃபைல கனெக்ட் பண்ணுறது. கேமராவில் எந்த இதுவும் இல்லை, எல்லாமே மொபைலில் கனெக்ட் பண்ணுறது தான். ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் மொபைலில் ஆப் டவுன்லோட் பண்ணி வைஃபை கேட்கும், பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்தா போகிறோம். பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்து முன்னால் ஒரு QR கோடு காட்டும். அதை கேமராக்கு முன்னால் காட்டினா போகிறோம். காட்டியாச்சுன்னா அப்படி கேமராவில் நம்பர் அதில் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே தெரியும், அது ப்ளே ஆக தொடங்கிடும். ப்ளே ஆக தொடங்கிட்டுனா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் மார்க் மாற்றுறது, இல்லை நிறைய கலர் செட்டிங், வால்யூம் செட்டிங், அப்படி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது சைன்அப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கணும். ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரி வித்து அந்த மாதிரி கொடுத்தா போதும். ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு OTP வேறு மெயிலில் OTP கொடுத்துட்டா போதும். அப்புறம் என்ன கேமராயோ அது கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா லைவ் பார்த்துக்கலாம். மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளேபேக் பார்க்க முடியும். ஓரளவு கிளியராக இருக்கிறது, நல்ல லைவ் தான். அப்புறம் இதை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே ஒரு காலிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரெஸ் பண்ணால் ஹால் வரும், அந்த மாதிரிப்பட்டது. இதில் நிறைய இது இருக்குது செட்டிங்ஸு. உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் மாற்றி வைக்கணுமோ அந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றி வைக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் தேவையோ அலெக்ஸாவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூகுள் ஹோமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கலர் செட்டிங்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர் மாற்றி வைக்கலாம். எப்படியும் இதை கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்புறம் இது ஒவ்வொரு அசைவும் அதில் நோட்டிஃபிகேஷன் வர்றது. இப்படி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாகவே இது மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைம் செட் பண்ணுறது ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் யாராவது வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். இது உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மேலே ரூஃபில் கூட மாட்டிக்கலாம். இது இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வைத்தாலும் போதும். எப்படி வேணும்னாலும் இது பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுத்துருக்கோம். பிக்சர் குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்கும், நல்ல கிளியராக இருக்குது. அப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. 2 சைடு ஹால் பண்ணுறதுக்கு உள்ள இது இருக்குது. 1 சைடு வேணுமா 2 சைடு வேணுமான்னு கேட்கும். 2 சைடுங்கன்னா பெட்ரு, 2 பக்கமே இது பண்ணலாம். இங்கே இருந்தும் கேமராவில் இருந்தும் ஹால் பட்டன் பண்ணலாம், அப்புறம் மொபைல்லேருந்தும் ஹாலிங் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இது இருக்குது. இதுதான் அந்த ரொட்டேட் பண்ணுற பட்டன்ஸ். டாப் அண்டு சைடு எல்லாமே ஒர்க் ஆகும். இது ப்ளேபேக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.